தினமும் 5 அழகு குறிப்புகள். நீங்க நடந்து வந்தாலே அப்படி கம கமன்னு வாசம் வீசணுமா? அதுக்குதான் மனோரஞ்சித பூ இருக்கே. அட ஆமாங்க, உலர்ந்த மனோரஞ்சித பூ ஒரு 20 கிராம், முல்தானி மட்டி 50 கிராம், சிவப்பு சந்தனம், நார்மல் சந்தனம் இல்ல, சிவப்பு சந்தனம் 50 கிராம், ஜாதிக்காய் 100 கிராம், பார்லி 100 கிராம், இதெல்லாத்தையும் எடுத்துக்கங்க. முல்தானி மட்டி தவிர மத்த எல்லாத்தையும் ஒன்னா போட்டு பவுடர் பண்ணிடலாம். அந்த பவுடர்ல தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அது கூட முல்தானி மட்டி பவுடரையும் கலந்து உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி குளிச்சிங்க, சும்மா கம கமன்னு வாசனையா இருக்கும். மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த குளியல் பொடியை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் உங்களுடைய ஹல்தி ஃபங்க்ஷன்ல கூட இந்த பொடியை யூஸ் பண்ணலாம். அந்த இடமே வாசமா இருக்கும். மார்க்கெட்ல ஹேர் ஆயில்னு விற்கக்கூடிய எண்ணெய்கள்லாம் ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். 3 to 4 months வரைக்கும் அப்படியே இருக்கும். செம்பருத்தி பூ, இலை, மொட்டு இது எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. ஒரு கையளவு போதும். இதை காய்ச்சறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கங்க. இது எல்லாத்தையும் ஒன்னா காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டாலே போதும். அவ்வளோ அற்புதமாகவும் வாசமாகவும் இருக்கும். இதை ரொட்டீனா நீங்க தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். வாரம் ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பருவால ஏற்பட்ட தழும்பு இல்ல அம்மையால ஏற்பட்ட வடுக்கள்லாம் மறைகிறதுக்கு ஒரு அருமையான டிப் இருக்கு. தவனம்னு ஒண்ணு இருக்கு. குட்டி குட்டியா வெள்ளை வெள்ளையா பூக்களா இருக்கும். அதுல ஒரு 1/4 கப்பு குங்குமப்பூ இதழ் ஒரு 10, நல்லா பழுத்த தக்காளி 1, இதெல்லாத்தையும் அரைச்சு தழும்புகள் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுங்க. பருக்கள்னால ஏற்பட்ட தழும்புகளுக்கும் இதை அப்ளை பண்ணலாம். 10 minutes விட்டாலே போதும், வாஷ் பண்ணிடலாம். இத வாரம் ஒரு தடவை கண்டினியூவா பண்ணிட்டு வாங்க. நீண்ட நாட்களா இருக்கக்கூடிய அம்மை தழும்புகள் கூட இதனால மறையும். முக சுருக்கம் நீங்கிறதுக்கு ஆன்டி ஏஜிங் கிரீம்லாம் தேவையில்லை. இதை ட்ரை பண்ணி பாருங்க. பால் ஒரு கப்பு, சம்மந்தி பூ ஒரு 10, பாலை காய்ச்சி அதுல இந்த 10 சம்மந்தி பூவையும் போட்டு 2 நிமிஷம் நல்லா காய விட்டு மூடி வச்சிருங்க. பால் ஆறுனதுக்கு அப்புறமா அதை வடிகட்டினீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு 1/4 கப்பு பால் கிடைக்கும். அதுல காட்டன் துணியை நினைச்சு எடுத்து உங்க ஃபேஸ்ல பேக் மாதிரி போட்டுடலாம். இது காஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து பாருங்க, முகச்சிருக்கும் இன்ஸ்டன்டா குறைஞ்சிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஸ்கின் லைட்டனிங், ஸ்கின் பிரைட்டனிங்னு எல்லா ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அலோவேரா ஜெல்லை நம்ம சொல்லி ஆகணும். கற்றாழையை நம்ம ஜெல் டைப்ல யூஸ் பண்றதை விட டைரக்டா நம்ம செடியிலிருந்து நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது அது இன்னுமே ரொம்ப நமக்கு பெனிஃபிட்ஸை கொடுக்கும். ஏன்னா ஒரு ப்ராடக்டா நமக்கு ஜெல்ல கிடைக்கும் போது அதுல எப்படியும் கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஸோ டைரக்டா என்கிட்ட பிளான்ட் இல்லை, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்காகவே இருக்கு அலோவேரா பவுடர். இது ஜஸ்ட் அலோவேராவை ட்ரை பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடியது தான். இல்ல எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க. அண்ட் இது பவுடர் மாதிரி இருக்கிறதால ஃபேஸ் பேக் இல்லைன்னா ஹேர் மாஸ்க்னு